இந்த வீடியோவை ஃபினான்ஸ்லேயே நிறைய பேர் பண்ணக்கூடிய ரொம்ப பெரிய மிஸ்டேக்லேருந்து ஆரம்பிப்போம். ஆக்சுவலாக டேட்டாவோடய ஆரம்பிச்சிரும். இது ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரல் லைஃபுக்குமே அப்ளை ஆகும். இந்த எக்ஸாம்பிளை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஜென்ரலாக நம்மள நிறைய ஃபேமிலிஸில் இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நம்மளை மாட்டி விட்டுருப்பாங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லும் போது சில பிளான்ஸ் பார்க்கவே உண்மையாகவே அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். வருஷம் 1,20,000 கட்டிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 10 வருஷம் கட்டிட்டு வருவீங்க. அங்கேருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு எதுவுமே நீங்கள் கட்ட வேணாம், வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி எல்லா வருஷமும் 1,20,000 தொடர்ந்து 30 வருஷத்துக்கு கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஸோ கட்டினது என்னமோ வெறும் 10 வருஷத்துக்கு மட்டும் தான், அதாவது 12 லட்சம் தான் கட்டியிருப்போம். ஆனால் நம்மளுக்கு திரும்ப வர போகிறது கிட்டத்தட்ட 36 லட்சம், 3 மடங்கு அதிகமாக கொடுக்குறாங்க. அஃப்கோர்ஸ் இதை பார்க்கும் போது நம்மளுக்கு நல்ல பிளான் மாதிரி தானே தெரியுது. இதோட ரிட்டர்ன்ஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நம்ம கையில இருந்து போனதெல்லாம் நெகட்டிவாக போட்டு என்ட்ரி போட்டுருவோம், நம்ம கையில இருந்து போகாததை ஜீரோன்னு போட்டுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கைக்கு வர போகிறத பாசிட்டிவ்ல போட்டு என்ட்ரி போட்டுருப்போம். இது எல்லாத்தையும் எடுத்து IRRன்னு ஒரு ஃபார்முலா போட்டோம்னா நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது கிளியரா தெரிஞ்சிடும். ஸோ இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 4.8% வந்திருக்கும். அதாவது 4.8% சொல்லணும்னா FD விட குறைவான ரிட்டர்ன்ஸ் சொல்லலாம். அதாவது உங்க பேங்க்ல அவங்க பிரசன்ட் பண்றாங்களே அதே பேங்க்ல நீங்க FD போட்டாலே உங்களுக்கு 6-7% குறைஞ்சபட்சம் வரும். ஆனா பேப்பர்ல பார்க்கும்போது இந்த பிளான் என்னமோ எக்ஸப்ஷனலான பிளான் மாதிரி தெரியும். ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு கன்சிஸ்டன்டா கேஷ் ஃப்ளோ உருவாகுது, அதனால இதுல நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஃபேமிலிஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதுல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு தப்போ அதை விட பெரிய தப்பு தான். இது தப்புன்னு தெரிஞ்சும் அதை கண்டினியூ பண்றதுக்கு அப்படியே தொடர்ந்துட்டே இருப்போம் இல்லையா? இதை தான் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. இது ஃபினான்ஸ் மட்டும் கிடையாது, ரியல் லைஃபுக்குமே அப்படியே அப்ளை ஆகும். சங்க் காஸ்ட் ஃபேலசின்னா ஒண்ணுமே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளோட டைமோ இல்ல எஃபர்ட்டோ இல்ல பணத்தையோ போட்டு இன்வெஸ்ட் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது தப்பு தான் தெரிஞ்சாலும் அதுல இருந்து வெளில வரதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்கவே கொடுக்காது. இதை தான் சங்க் காஸ்ட் ஃபேலசின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய காக்னிட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான பாலிசிஸ் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயுமே நிறைய மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவோம். உதாரணத்துக்கு என்னன்னே தெரியாத NFOல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம், ஏன் இன்வெஸ்ட் பண்றோம்னு தெரியாம அதை தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும். இந்த மாதிரி காமனா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல என்னெல்லாம் தவறுகள் இருக்கும், அதை எப்படி க்ளீன் பண்ணலாம்ன்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம், என் பேர் பூசன், இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானே எடுத்துப்போம். இப்போ அதை பத்தி மட்டும் பேச போறது கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணுவோம். ஆனால் இதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நஷ்டம்னு நினைக்கிற விஷயத்துல கூட நமக்கு நஷ்டம் கிடையாதுன்றதை தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி பிளான்ல ஒரு நபர் ஒரு 2-3 வருஷம் பே பண்ணிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1,20,000 சொல்லிட்டு 3 வருஷம் பே பண்ணியிருந்தாருன்னா 3,60,000 அவர் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. இப்போ இதை அப்படியே எடுத்துட்டு போய் சரண்டர் பண்ணுன்னு சொன்னா அவரால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா 3,60,000 நான் செலவு பண்ணியிருக்கேன், இது எனக்கு எப்படி திரும்ப வராதே, வீணா போகுது, நான் மொத்தமா கட்டிட்டு இதுல என்ன வருதோ நான் பண்ணிக்கிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளான்ல போட மாட்டேன்றதா அவரோட ஆர்குமெண்டா இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அவர் தொடர்றதுனால தான் அவருக்கு நஷ்டம் அதிகமாகும். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 3 வருஷம் அவர் கட்டியிருக்காருன்னே வச்சுப்போம். இந்த 3 வருஷம் கட்டினதுக்கு அப்புறம் இது ஒரு தேவையில்லாத பிளான் புரிஞ்சிருச்சு, மொத்தமா எடுத்துட்டு போய் சரண்டர் பண்றாரு, சுத்தமா எந்த காசும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3,60,000 நஷ்டம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். 4வது வருஷத்துல இருந்து அதுல போடுறதுக்கு பதிலா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ல போறாருன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸே எடுத்துப்போம். யூசுவலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 12% கொடுக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம 12 கூட அசியூம் பண்ண வேண்டாம், வெறும் 9% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட முடியும்னு நினைச்சுக்கலாம். இப்போ மொத வருஷம், அதாவது 4வது வருஷத்துல இருந்து இதுல போட ஆரம்பிச்சிருக்காருல, அந்த மொத வருஷம் 9% ரிட்டர்ன் வருதுன்னு அசியூம் பண்ணோம்னா அந்த 1,20,000 மட்டும் 1,30,000 வளர்ந்துருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த வருஷமும் 1,20,000 போடுவாரு. இந்த வளர்ச்சியும் சேர்ந்து வளரும். இது ரெண்டுமே மறுபடியும் 9% வளர்றதுனால ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ரிட்டர்னும் இங்க வந்துடும். இதே மாதிரி வருஷம் அந்த பிளான்ல சொன்ன மாதிரியே மொத 10 வருஷத்துக்கு மட்டும் தான் போறாரு. இன்ஃபேக்ட் இங்க மொத்தமா 10 வருஷத்துக்கு போடல, 4வது வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 6 வருஷம் தொடர, வெறும் 6 வருஷத்துக்கு மட்டும் தான் இதை பண்ணிட்டு வராரு. மறுபடியும் அந்த பிளான்ல சொன்ன மாதிரியே இதை டச் பண்ணாம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அப்படியே அதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல விட்டுறாரு 5 வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் வருஷம் அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டே வந்தாலும் 30வது வருஷத்துக்கு அப்புறமும் அவர்கிட்ட 67 லட்சத்துக்கும் மேல இருந்துட்டு இருக்கும். ஸோ அதாவது ஒரு நபர் மொத 3 வருஷம் நான் கட்டிட்டேன், அந்த 3,60,000 எனக்கு நஷ்டம் ஆகக்கூடாது, நான் அப்படியே தொடர்ந்து இருந்தாருன்னா இந்த 67 லட்சத்தை அவர் நஷ்டப்பட்டிருப்பார். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா வேற எதுலயா பண்ணியிருந்தா நம்மளுக்கு என்ன ரிட்டர்ன் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ்ல வெறும் 9% கால்குலேட் பண்றதுக்கு இந்த அளவுக்கு அதிகமான டிஃபரன்ஸ் வருதுன்னா ஒரு 10-12% கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா நம்ம நினைக்கிறத விட பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல தேவையில்லாத விஷயம்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதுல இருந்து எவ்வளவு சீக்கிரமா வெளியில வருமோ அந்த அளவுக்கு நம்மளோட நஷ்டத்தை குறைச்சி லாபத்தை அதிகரிக்க முடியும். இப்போ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய இல்ல கிளீன் பண்ண வேண்டிய விஷயங்களை ஒண்ணா பார்ப்போம். இப்போ முதல்ல the kill listன்றதை பார்ப்போம். அதாவது இந்த விஷயங்கள்ல எது உங்ககிட்ட இருந்தாலும் அதை யோசிக்காம உடனே எக்ஸிட் பண்ணணும். அதாவது எக்ஸப்ஷனே கிடையாது, எந்த காரணமும் நமக்கு நம்மளே சொல்லிக்கூடாது. இதுல முதல் ப்ராடக்ட் யூலிப் பிளான்ஸ். யூசுவலா இந்த யூலிப் பிளான்ஸ்ன்றது இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கலந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. இங்க ஹிடன் சார்ஜஸ் மட்டும் எக்கச்சக்கமா இருக்கும். அதை அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான டேர்ம் இன்சூரன்ஸும் ப்ராப்பரான இண்டெக்ஸ் ஃபண்ட்லயுமே போட்டாலே ரொம்ப அதிகமான ரிட்டர்ன் டிஃபரன்ஸை நம்மளால பார்க்க முடியும். யூலிப் பிளான்ஸ் இருந்தா கண்ணை மூடிட்டு எக்ஸிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மணி பேக்கோ இல்ல என்டோமெண்ட் பிளான்ஸ் நீங்க போட்டு 3-4 வருஷம் தான் ஆகுதுன்னா அதையுமே சரண்டர் பண்ணிடலாம். அதுல இருந்தும் நமக்கு எந்த வேல்யூவும் வராது. ஒருவேளை நீங்க 5 வருஷத்துக்கு மேல அதை கட்டிட்டு இருந்தீங்கன்னா
ப்ராபபிலி அதை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா சரண்டர் பண்ணாலும் இல்லனாலும் கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன்ஸ் தான் வரும். ஏற்கனவே டேமேஜ் ரொம்ப அதிகமாயிருச்சு. ஸோ இந்த மணி பேங்க் பிளான்ஸுக்கு ப்ராபபிலி நீங்க கால்குலேஷனை போட்டு பார்த்துட்டும் டிசிஷன் எடுக்கலாம். அப்படி இல்லைனா 5 வருஷத்துக்கும் குறைவா தான் அது நீங்க ஆரம்பிச்சுன்னா அதை யோசிக்காம சரண்டர் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ரேண்டமான என்எஃப்ஓல இன்வெஸ்ட் பண்ணி, என்எஃப்ஓன்னு சொல்லும் போது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்றதை என்எஃப்ஓன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய விளம்பரம் போட்டு பயங்கரமான மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வேற சொல்லுவாங்க. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா NAV வெறும் 10 ரூபா தான் இருக்கும், இங்கிருந்து அதிகமாக வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவும் அட்வான்டேஜ் என்எஃப்ஓல கிடையாது. நீங்க இன்வெஸ்ட் பண்ண என்எஃப்ஓ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டா இருந்தாலோ இல்ல ஒரு பாசிவ் ஃபண்டா இருந்தாலோ அதை கண்டினியூ பண்றது ஓகே. ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டா இருந்து அதுக்கு 3 வருஷம் ட்ராக் ரெக்கார்ட் இல்லைன்னா அதுல தொடர்றதுல பெரிய பிரயோஜனம் கிடையாது, அதையும் எக்ஸிட் பண்ணிடலாம். இதை தவிர்த்து ஏதாவது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்ல வெறும் 5% இல்ல வெறும் 6% தான் ரிட்டர்ன் வருது, அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரீங்கனாலும் அதையும் நீங்க பிரேக் பண்ணிடலாம். ஏன்னா 5% போறோம்னா இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ணலன்றதா மீனிங். இதை எக்ஸிட் பண்றதையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கும். இதுக்கு அடுத்து உங்ககிட்ட ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 1.5%க்கும் மேல இருந்ததுன்னா நீங்க எக்கச்சக்கமான ஃபீஸ் கட்டுறீங்கன்னு அர்த்தம். ஒரு டைரக்ட் ஃபண்ட் 0.5% கிடைக்குது, அதோட ரெகுலர் ஃபண்ட் 1.5% கிடைக்குதுன்னா பார்க்கறதுக்கு என்னமோ 1% தான் வித்தியாசம் மாதிரி இருக்கும். இதை தொடர்ந்து 20 வருஷம் பண்ணீங்கன்னா நம்ம இழக்கக்கூடிய பணம் சில நேரங்களில் பல லட்சங்கள்ல இருந்து சில கோடிகள் வரைக்கும் கூட இருக்கலாம் சார்ஜஸ்ல மட்டும். ஸோ அதிக எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல ஏதாவது ஃபண்டை ஹோல்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அது உடனே இன்னைக்கே ரிடம்ஷன் ரெக்வஸ்ட்டை பிளேஸ் பண்ணிடுங்க. இதை தவிர்த்து உங்க கிட்ட இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஒரு 4 வருஷத்துக்கு மேல நீங்க ஹோல்ட் பண்றீங்க, ஆனா அதோட XIRR போய் பார்த்தா 10%க்கும் குறைவா இருக்குன்னா அந்த ஃபண்டையும் எக்ஸிட் பண்ணிடலாம். ஏன்னா கன்சிஸ்டன்டா இது அண்டர் பெர்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கு, இதுல தொடர்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸோட கரண்ட் வேல்யூவும் செக் பண்ணுங்க. அந்த கரண்ட் வேல்யூ 0.5% அலோகேஷனுக்கும் குறைவா இருந்ததுன்னா, அதாவது சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்றேன்னா உங்களோட மொத்த ஸ்டாக் போர்ட்ஃபோலியோட வேல்யூ 1 லட்ச ரூபான்னு இருக்குன்னா அதுல 1%ன்றது 1000 ரூபாய், 0.5%ன்றது 500 ரூபாய். இப்போ இந்த 1 லட்ச ரூபாய் மதிப்பான போர்ட்ஃபோலியோல 500 ரூபாய்க்கும் குறைவா ஏதாவது ஸ்டாக்கை நீங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்குக்கு எந்த ஸ்ட்ராங்கான ரீசனும் கிடையாதுன்னா அதை ஹோல்ட் பண்றதுல பிரயோஜனமே கிடையாது. 1 லட்ச ரூபாய் வர்த்தான ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1% ஒரு ஸ்டாக்ல அலோகேஷன் இருக்கணும், அதாவது குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். இப்போ உங்க ஸ்டாக் போர்ட்ஃபோலியோக்கு ஏற்ற மாதிரி இந்த 0.5%னா எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணுங்க. இதை விட குறைவான அமௌண்ட்ல ஏதாவது ஸ்டாக் இருந்து அதுக்கும் காரணமே கிடையாதுன்னா அதை ஹோல்ட் பண்றதுல யூஸே கிடையாது. இப்போ நிறைய பேர்கிட்ட 200 ரூபாய் இல்ல 100 ரூபாய் 500 ரூபான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டாக்கை ஏதோ காரணத்துக்காக வாங்கி வச்சிருப்பாங்க. ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது எதுக்கு வாங்கணும்னே தெரியாது, அது நஷ்டத்துல இருக்கு, சும்மா வச்சிருக்கேன் அப்புறமா வித்துறலன்னு யோசிச்சிருப்பீங்க. அதை மறந்து மட்டுமே நம்மளோட போர்ட்ஃபோலியோ கிளட்டர் ஆயிட்டே இருக்கும். ஜென்ரலா ஒரு ஸ்டாக் 30 மடங்கு 50 மடங்கு ஆகுதுன்றது ஈஸியா நடக்கிற காரியம்லாம் கிடையாது. அப்படி ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் 50 மடங்கே ஆனாலும் வெறும் 1000 ரூபாய் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அது நம்ம லைஃப் மாத்திர அளவுக்கு ஒரு பெரிய அமௌண்டா இருக்காது. அதனால இந்த மாதிரி சின்ன அலோகேஷன்ல ரீசனிங்கே இல்லாத ஸ்டாக்ஸ் வச்சிருக்கிறதுல யூஸ் கிடையாது. போர்ட்ஃபோலியோ கிளட்டர் ஆகிறத அவாய்ட் பண்றது, இதை செல் பண்ணிருங்க. இந்த கிளீன் அப் பண்ணணும்னா நம்ம பண்ண வேண்டிய முதல் ஸ்டெப் நம்ம கிட்ட என்ன இருக்குன்றதை கிளியரா ட்ராக் பண்ணும். அதாவது குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய்க்கு மேல எங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்தாலும் அதை எக்ஸல் போட்டோ இல்ல ஷீட் போட்டோ நோட்டு போட்டோ ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. உதாரணத்துக்கு உங்ககிட்ட மல்டிபிள் புரோக்கர் அக்கௌண்ட் இருக்கு, ஜீரோதா, க்ரோ, அப்ஸ்டாக்ஸ் நிறைய வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. எங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்க, FD வச்சிருக்கீங்க, இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்கன்ற எல்லா ட்ராக்கிங்கும் வரணும். ஒருவேளை நீங்க பிசிக்கலா வீட்டுக்கு பக்கத்துல யார்கிட்டயோ சீட்டு கட்டிட்டு வரீங்கனாலும் அதையுமே நோட் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் ட்ராக் பண்ணாதான் எதை நம்ம கிளீன் அப் பண்ணணும்ன்றதை கண்டுபிடிக்க முடியும். அதை விட முக்கியமா எங்க இருந்து நம்மளுக்கு பணம் வர வேண்டி இருக்குன்றதே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ரொம்ப சிம்பிளா என் லைஃப்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். இங்க ஆக்சுவலா ஒரு கார் ரெண்டல் சர்வீஸ் இருக்கு. இந்த கார் ரெண்டல் சர்வீஸ்க்கு ஒரு டெபாசிட் போடுற மாதிரி இருக்கும். என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கிட்டத்தட்ட 250 யூரோன்றதை அதுல டெபாசிட் பண்ணிருக்கேன். அது இன்னும் வாங்காமலே இருக்கேன். இந்த மாதிரி நான் ட்ராக்கே பண்ணலனா அதுல டெபாசிட் பண்ணதே எனக்கு ஞாபகம் இருக்காது. இந்த காரணங்களுக்காக தான் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங்கோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராக்கிங்கோ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ பண்றது ரொம்பவுமே முக்கியம் சொல்லுவேன். இப்போ இந்த ட்ராக்கிங்லாம் பண்ணி முடிச்சு கிளீன் அப்பும் பண்ணி முடிச்சு ஏதோ ஒரு பணம் நம்மளுக்கு கையில வந்து சேர போகுதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கலாம். அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த சிக்கல்ல மாட்டிப்போம். இதை தான் அனாலிசிஸ் பேராலிசிஸ் சொல்லுவோம். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டே பண்ணாம இருந்துரும். ஸோ அதுக்கு சிம்பிளான போர்ட்ஃபோலியோ பிக் பண்ணிக்கும். லாங் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒரு நல்ல மல்டி அசெட் ஃபண்டோ இல்ல ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டோ போதுமானது. உதாரணத்துக்கு சொன்னா ICICIயோட மல்டி அசெட் ஃபண்ட் பல வருஷமா நல்ல ட்ராக் ரெக்கார்ட் கொண்டது. அதே மாதிரி பராக் பாரிக்கோட ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், இந்த 2 ஃபண்ட் இருந்தாலே போதுமான அளவுக்கு டைவர்சிஃபிகேஷனும் நல்ல ரிட்டர்ன்ஸ்மே நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுக்கு மேல ஏதாவது ஒரு ஃபண்ட் உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். இதுக்கு நிஃப்டி 50 இல்ல நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 சூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துருச்சுன்னா எந்த AMCல எடுத்தாலும் கிட்டத்தட்ட அதே ரிட்டர்ன் தான் வரப்போகுது. அதுல எதுவும் பெருசா அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நிஃப்டி 50 லார்ஜ் மிட் கேப்ல எந்த ஆப்ஷன் இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் மேல உங்களுக்கு கண்ட்ரோல் வேணும்னு வச்சீங்கன்னா ஒரு கோல்டு ஃபண்டோ இல்ல சில்வர் ஃபண்டோ சூஸ் பண்ணிக்கலாம். இதுல தங்கத்துக்கும் சில்வருக்கும் தனி எக்ஸ்போஷர் கிடைச்சிடும். இது மோஸ்டா மல்டி அசெட் வச்சிருந்தீங்கன்னா தேவைப்படாது. மல்டி அசெட்ல கம்மியான அலோகேஷன் இருக்குன்னு தோணுச்சுன்னா இதை தனியா சூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சாலிடா பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா யூஎஸ்ல எக்ஸ்போஷர் இருக்குன்னு வச்சீங்கன்னா நாஸ்டாக் 100 S&P 500 இண்டெக்ஸ் எடுத்தாலே போதும். இந்த போர்ட்ஃபோலியோ இன்ஃபர்மேஷனை
நோட்டிஃபிகேஷனை கம்யூனிட்டி போஸ்ட்டாகவும் ஆல்ரெடி போட்டிருக்கேன். மோஸ்ட்டாக இந்த சிம்பிள் போர்ட்ஃபோலியோவே பெரும்பாலான மக்கள் போர்ட்ஃபோலியோ விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஜென்ரலாக நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதை வருஷம் எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் மாறுபடும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் பார்த்து பயப்படாம கவலைப்படாம இன்வெஸ்ட் பண்றதுக்கும் டிராடவுன்ஸ் குறைவா இருக்க இந்த போர்ட்ஃபோலியோ உதவியா இருக்கும். இந்த வீடியோட டாஸ்க் சிம்பிளா ஒரு அரை மணி நேரம் எக்ஸசைஸ் தான். உங்ககிட்ட இருக்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் எல்லா இன்சூரன்ஸையும் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டே வாங்க. இதுல இங்க இருக்கக்கூடிய எந்த ஐட்டம் இருந்தாலும் அதை உடனே எலிமினேட் பண்ணுங்க. லிஸ்டா சொல்லணும்னா யூலிப் பிளான் இருந்தாலோ இல்ல இன்சூரன்ஸ் கம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு எந்த ஆப்ஷன் இருந்தாலும் அது மோஸ்டா நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அதை சரண்டர் பண்றங்க இல்ல அப்படியே மறந்துருங்க. ரெண்டாவது என்ன ஃபோல்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அது ஒரு ஆக்டிவ் ஃபண்ட், அதுக்கு ட்ராக் ரெக்கார்டே கிடையாதுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிருங்க. அடுத்து ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 4-5 வருஷமா இன்வெஸ்ட் பண்ணி 10% குறைவான XIR இருந்தா அதுவும் தேவையில்லாத ஃபண்ட் தான், அதையுமே ரெடீம் பண்ணிருங்க. அடுத்து பேங்க் FD வச்சிருந்து அது வெறும் 5% 5.5% தான் கொடுத்துட்டு இருக்குன்னா அதையும் எலிமினேட் பண்ணி வேற எங்காவது அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டுக்கோங்க. ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல எதுக்கு வாங்கணும்ன்றதுக்கு ஸ்ட்ராங்கான ரீசன் இல்லைனா ஹை கன்விக்ஷனோட அது நம்மளால ஹோல்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஜென்ரலா ட்ரெண்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கி வச்சிருந்தீங்கனாலும் அதையும் செல் பண்ணிருங்க. ஒரு போர்ட்ஃபோலியோல 3-4 செக்டாரல் ஃபண்டுக்கு மேல இருக்குன்னா அதிகமான ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கும், அதுக்கான ரிட்டர்ன் ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு புரிஞ்சுக்கோங்க. இதை க்ளீன் பண்றது மூலமாவே ஈஸியா 1-2% இருக்க எக்ஸ்ட்ரா ஆல்ஃபா எடுக்க முடியும். அதை லாங் டர்ம் காம்பவுண்ட் பண்ணனா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். அதனால உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ எவ்வளவு க்ளீனா வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. எந்த பாயிண்ட் இன் டைம்லயும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை உடனே எக்ஸிட் பண்ணிருங்க. அது நல்ல பிரைஸ் வரட்டும் ஏறனவனே வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரீசன் உங்களுக்கே கொடுத்துக்காதீங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இல்லை புதுசாகவும் இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனலில் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.